ஹலோ இன்வெஸ்டிகேட்டர். நவம்பர் 10 டெல்லி செங்கோட்டை பக்கத்துல இருக்கிற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு கார் பயங்கரமான சத்தத்தோட வெடிச்சு சிதறி பல அப்பாவி உயிர்களை காவு வாங்கின சம்பவம் நம்ம நாட்டு மக்களையே சோகத்துல ஆழ்த்தி இருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த சம்பவத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த சம்பவம் எப்படி நடந்தது, யாரால நடந்தது, இதற்கு பின்னாடி இருக்கிற முக்கிய புள்ளிகள் யார் யாருன்னு முழு விளக்கத்தோட இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் என்னுடைய வீடியோவை முதல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அஜிந்தன். வெல்கம் டு அஜீஸ் இன்வெஸ்டிகேஷன். சரி வாங்க, கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பவத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் டெல்லியில எத்தனை குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத சுருக்கமா பார்த்துடலாம். மே 21, 1996 ராஜ்பத் நகர் சந்தை குண்டுவெடிப்பு. இந்த சம்பவம் தான் டெல்லியில் நடந்த முதல் குண்டுவெடிப்பு சம்பவம். 1996 தொடங்கி இப்போ சரியா 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட டெல்லியில மட்டுமே 6 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதுல சுமார் 156 இந்தியர்களுடைய உயிர் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கு. இப்போ டெல்லியில் நடந்த இந்த சம்பவம் எப்படி நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்ததற்கு சில நாட்களுக்கு முன்பு ஸ்ரீநகரின் புறநகர் பகுதியான குன்போரா, நௌகாம் போன்ற பல இடங்கள்ல தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷ் இ முகமது ஆதரவாகவும் காவல்துறையை அச்சுறுத்தும் வகையில பல போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த போஸ்டர்கள் எல்லாம் யாரு ஒட்டுனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க பக்கத்துல இருந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டு வராங்க. அப்பதான் அந்த சிசிடிவில இருக்கிறது டாக்டர் ஆதில் அகமது ரத்தர்னு தெரிய வருது. போலீஸ் நம்மள தேடுறாங்க அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்ட ஆதில் அகமது காஷ்மீரை விட்டு தப்பி உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய சஹாரன்பூர்ல தங்கி இருந்திருக்கான். அவனை உத்தரப்பிரதேசத்திலே வச்சு கொத்தா தூக்கி இருக்காங்க ஜம்மு காஷ்மீர் போலீஸ். இவன் ஒரு டாக்டர் அப்படிங்கறதால இவன் ஒர்க் பண்ண மருத்துவ கல்லூரியில உள்ள அவனுடைய லாக்கரை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஏக்கிய ரக துப்பாக்கி அவனுடைய லாக்கர்ல இருக்கிறத பார்த்து போலீஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவல்துறை அவனை அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரணைய தொடங்குறாங்க. அப்பதான் அவன் காவல்துறைக்கு இன்னும் ஷாக் கொடுக்கிறது போல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அது அவனுடைய கூட்டாளியான டாக்டர் முசமில் சகில் என்பவனுடைய வாடகை வீட்டில் 360 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் பட மொத்தமா 2900 கிலோகிராம் எடையுள்ள வெடிப்பொருட்கள் உள்ளதா வாக்குமூலம் கொடுத்திருக்கான். இவன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நவம்பர் 9, 2025 அன்று ஜம்மு காஷ்மீர் ஹரியானா காவல்துறை இணைந்து ஹரியானாவில் உள்ள ஃபரிதாபாத் பகுதியின் டவுஜ் என்கிற இடத்துல இருக்கிற ஒரு வாடகை வீட்டுல அவன் சொன்ன அனைத்து பொருட்களையும் கைப்பற்றாங்க காவல்துறை. அவனுடைய கூட்டாளியான முசமில் சகில விசாரிக்கும் போதுதான் அவன் இன்னொருத்தவனை கை காட்டி இருந்திருக்கான். இதே போல ஒவ்வொரு ஆளா விசாரிச்சு மொத்தமா 4 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. டாக்டர் முசமில் அகமது சகில், டாக்டர் ஆதில் அகமது ரத்தர், மௌலி இர்ஃபான் அகமத் மற்றும் ஷஹீனா ஷாஹித். இவங்க ஒரு பெண் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவங்க எல்லாருமே டாக்டர்ஸ். இவங்களுடைய கூட்டாளி தான் உமர் அகமது. இப்படி இவனுடைய கூட்டாளிகள் எல்லாரையும் ஒவ்வொரு ஆளா காவல்துறை கைது பண்ணும்போதுதான் இவனுக்கு ஒரு பயம் ஏற்படுது. நம்மளையும் காவல்துறை கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசனை பண்ண அவன் நம்ம கிட்ட இருந்த வெடிப்பொருட்களை எப்படியாவது வெடிக்க செய்யணும் அப்படின்னு ஒரு கேவலமான யோசனைய யோசித்ததா சொல்லப்படுது. அவன் போட்ட பிளானை செயல்படுத்துறதுக்காக நவம்பர் 10, 2025 காலை 8:04 மணிக்கு பதர்பூர் சுங்கச்சாவடி வழியா டெல்லிக்குள்ள ஹூண்டாய் i20 கார்ல நுழைஞ்சிருக்கான். இந்த கார் மொத்தமா 7 நபர்கள் கிட்ட கைமாறி கடைசியா உமர் முகமது கிட்ட வந்திருக்கு. சரியா பிற்பகல் 3:19 மணிக்கு டெல்லி செங்கோட்டை பக்கத்துல இருக்கிற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங் பக்கத்துல இந்த காரை நிறுத்தி இருக்கான். அது பிற்பகல் 3 மணி அப்படிங்கறதால பொதுமக்களுடைய கூட்டம் சற்று குறைவாகவே காணப்பட்டிருக்கு. கூட்டம் அதிகமா வர்ற வரைக்கும் அதே இடத்துலயே 3:19 இருந்து சரியா 6:52 வரைக்கும் அதே இடத்துலயே காரை விட்டு வெளியில வராமலே வெயிட் பண்ணி இருந்திருக்கான். மக்கள் கூட்டம் அதிகமா கூடின உடனே அந்த காரை மெதுவா பக்கத்துல இருக்கிற ஒரு சிக்னல் பக்கமா மெதுவா நகர்த்தி கொண்டு போயிருக்கான். அப்பதான் அவன் நினைச்சபடி அந்த கார் பலத்த சத்தத்தோட வெடிச்சு சிதறி இருக்கு. இந்த சம்பவத்தால ஏன் சாகுறோம் அப்படின்னே தெரியாம 10 அப்பாவிகளுடைய உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் LNGP மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு வராங்க.
இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுடைய டார்கெட் டெல்லி மட்டும் இல்ல, இன்னும் பல இடங்கள்ல இது போல சம்பவத்தை நிகழ்த்துறதுக்காக பிளான் போட்டு வச்சிருந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த கார்ல இருந்த உமர் அகமது உடல் சிதறி இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உமர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் என்ஐஏ கைது பண்ணி இப்போ விசாரணைய தொடங்கி இருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி சில எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. நமக்கு இந்த 2025 ஒரு கருப்பு வருடம்னே தாங்க சொல்லி ஆகணும். இந்த வருடம் மட்டுமே பல அப்பாவிகளுடைய உயிர்கள் பறி போயிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, பெஹல்காம் தாக்குதல்ல தொடங்கி, நம்ம மாநிலத்தில் நடந்த கரூர் சம்பவத்தை தொடங்கி, இப்போ டெல்லி சம்பவம் வரைக்கும் பல அப்பாவிகள் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. ஹலோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் நடந்தது உளவுத்துறையோட தவறா? இந்த சம்பவத்துக்கு யார் இப்போ பொறுப்பேற்க போறாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போயிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஒரு லைக் போட்டு போயிருங்க.